டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அன்பு தலைவர், புரட்சி கலைஞர், மக்கள் தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு தலைமை கழகத்திலே நடைபெற்ற மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கும் எங்கள் அன்பு மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவருக்கும் தலைமையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக 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 என்று மனப்பூர்வமாக நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கியமான விஷயங்களை பற்றி ஆலோசிக்க இருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி நமது கழகத்தினுடைய கொடி நாள். அது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல். வெள்ளி விழா ஆண்டாக இந்த கொடி நாளை தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் பட்டொலி வீச பறக்க செய்யக்கூடிய அளவு அனைத்து மாவட்டங்களிலும் நமது கழகத்தினுடைய கொடியை ஏற்றி அந்த கொடி நாளை தலைவர் அவர்கள் நமக்கு சொன்னது போல இயக்கத்தை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற வகையில் நலத்திட்ட உதவிகள் இனிப்புகள் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதையும் இன்றைக்கு நான் உங்களோடு ஆலோசிக்க இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியிருக்கு. அது நான் உங்ககிட்ட தனியா நான் பேசுறேன். பிரஸ் இருக்காங்க. நாம அடுத்த கட்டம் தேர்தல் என்ன, கூட்டணி என்ன, வியூகம் என்ன அப்படிங்கிறது தான் பிரஸை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கேள்விக்கான பதில் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து முக்கிய பிரச்சனைகளுக்கும் முதலாளாக களத்திலே இறங்கி மக்களுக்காக போராடுகின்ற மிகப்பெரிய ஒரு மக்களுக்காகவே உழைப்பவர்களாக நாம இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா பிரச்சனை எங்க நடந்தாலும் அது உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே 2026 தேர்தல் நேரத்தில் நாம் இருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக நிச்சயம் மாறும். அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறக்கூடிய அளவு நாம் வியூகங்களை அமைத்து யார் யாருக்கு எந்த தொகுதி, எத்தனை பேருக்கு எத்தனை நம்பர்ஸ், எத்தனை தொகுதிகள், யார் வேட்பாளர்கள் என்பதெல்லாம் குறித்து நாம் கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். அந்த வகையிலே நமது கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக அமையும், மாபெரும் வெற்றியும் பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அந்த கூட்டணியிலே இன்னும் பல பேர் வந்து இணைய இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல. ஏன்னா ஒரு தேர்தல் அப்படின்னாலே அந்த வெற்றி தான் எல்லாருடைய இலக்கு. அந்த வகையில் நாம் வெற்றிக்கான இலக்கை நிச்சயமாக தீர்மானித்து அந்த வெற்றியை நோக்கி நாம் பயணிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் நம்முடைய கழக பணி வெகு விரைவிலே தொடங்கி தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் நம்முடைய தேர்தலுக்கான வியூகத்தை அமைத்து பணிகளை வெகு விரைவிலே தொடங்கி இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படும். அந்த செயற்குழு பொதுக்குழு மிக முக்கியமான அறிவிப்புகளை நாம் அன்னைக்கு அறிவிக்க போறோம். நிறைய பதவிகள், நிறைய புது பதவிகள், முக்கியமான பதவிகள் நமக்கு அறிவிக்க இருக்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் நிறைய மாற்றங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இலக்கு வெற்றி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதற்கான பணிகளை எந்த அளவு நம்ம வேகமாக செய்ய வேண்டியிருக்கோ அதை நோக்கி நிச்சயமாக நமக்கு பயணம் இருக்கும். அதே மாதிரி நமது அவைத்தலைவர் டாக்டர் அவர்கள் ரொம்ப நாளா கேட்டு இருக்காரு. செயற்குழு பொதுக்குழு கேப்டன் இருந்த காலத்திலிருந்து கேட்டு இருக்காரு. தருமபுரி மாவட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில நிச்சயமாக அவைத்தலைவர் அவர்களுடைய விருப்பப்படியும் நமது மாவட்ட செயலாளர்கள் விருப்பப்படியும் நிச்சயமாக அந்த செயற்குழு பொதுக்குழு தருமபுரி மாவட்டத்திலே ஏப்ரல் மாதம் நிச்சயமாக இருக்கும். அது எந்த தேதி என்பதை உங்களுக்கு நாங்கள் பின்னாடி நாங்கள் அறிவிக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். அதனால இப்போ நம்ம பர்சனலா பேச வேண்டியிருக்கிறதுனால மீண்டும் உங்களோடு நான் பேசுவேன் என்று கூறி
வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.